Good morning students. இப்போ நம்ம என்ன பாடம் படிச்சிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா காந்தவியல் மற்றும் மின்னோட்டத்தின் காந்த விளைவுகள் அப்படிங்கற பாடத்தை நம்ம படிச்சிட்டு இருக்கோம். previous class என்ன சொல்லிருக்கோம் பாத்தீங்கன்னா இயற்கையா காந்தம் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது, காந்தத்தை பற்றி பல்வேறு அறிவியலாளர்கள் என்ன கருத்துக்கள் சொன்னாங்க, பூமியுடைய காந்த பலம்னா என்ன, ஒரு சட்ட காந்தம் எப்படி வந்து பூமியுடைய வட மற்றும் தென்னை நோக்கி இருக்குது அப்படின்னு படிச்சோம். பூமிக்கு இயற்கையா இருக்கக்கூடிய காந்த தன்மையை பத்தி படிச்சோம். சரிங்களா? இதெல்லாம் நம்ம பத்தி படிச்சிட்டு இருக்கோம். கடைசியா என்ன டாபிக் படிக்க போறோம்னு சொல்றோம் பாத்தீங்கன்னா புவி காந்தப்புலத்தினுடைய கூறுகள் அப்படிங்கறது பத்தி படிக்க போறோம். காம்போனன்ட்ஸ் அப்படிங்கறது பத்தி படிக்க போறோம் அப்படி லாஸ்ட் கிளாஸ் சொல்லிருந்தேன் இல்லைங்களா? சரி, அப்போ புவி காந்தப்புல கூறுகள் ஓகேங்களா, அத மூணா பிரிக்கிறாங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா காந்த ஒதுக்கம் மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் அப்படி சொல்லக்கூடியது, அடுத்து காந்த சரிவு மேக்னெட்டிக் இன்க்ளினேஷன் அப்படி நம்ம சொல்றோம், அடுத்து புவி காந்தப்புல கிடைத்தல கூறு DH அப்படி நம்ம படிக்க போறோம். சரிங்களா? சோ இந்த மூன்றை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இந்த கிளாஸ்ல. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா காந்த ஒதுக்கம். சோ காந்த ஒதுக்கம் அப்படினா என்னன்னா நம்ம previous கிளாஸ்ல சொல்லிருக்கோம் பூமியுடைய துருவத்தளம் எது, காந்தத்தினுடைய துருவத்தளம் எது அப்படின்னு சொல்லிருக்கோம் இல்லைங்களா? அப்போ புவியுடைய காந்த துருவத்தளத்திற்கும் காந்தத்தினுடைய காந்த துருவத்தளத்திற்கும் இடையே உள்ள கோணம் தான் என்ன சொல்றோம் அப்படின்னா D, அதாவது காந்த ஒதுக்கம் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? சோ இது வந்து புவியுடைய துருவத்தளம், இந்த மேல டாட் டாட் பாத்தீங்களா, இது புவியுடைய துருவத்தளம். அதே மாதிரி காந்த துருவத்தளம் அப்படிங்கிறது இந்த முழு கோடா போட்டுருக்கு. இது ரெண்டுக்கு பாத்தீங்கன்னா இடைவெளியில ரெண்டுமே எப்படி ரெண்டு அச்சுமே எப்பயுமே நேரா நேரத்துல ஒரு குறிப்பிட்ட கோணம் இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தேன் இல்லைங்களா? அப்ப அந்த கோணம் என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த இடத்துல D டிக்ளினேஷன் அப்படின்னு சொல்றோம், அதாவது காந்த ஒதுக்கம். அப்போ புவியுடைய துருவத்தளத்திற்கும் காந்தத்தினுடைய துருவத்தளத்திற்கும் இடைப்பட்ட கோணம் என்ன சொல்றோம் அப்படின்னா காந்த ஒதுக்கம் அப்படின்னு சொல்றோம். சோ இந்தியாவுல இந்த காந்த ஒதுக்கத்தினுடைய மதிப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவா இருக்கு. காந்த ஒதுக்கத்தினுடைய மதிப்பு இந்தியாவை பொறுத்தவரைக்கும் சரிங்களா, வெவ்வேறு நாடுகள்ல வெவ்வேறு மதிப்புகள் இருக்கு. சோ உதாரணத்துக்கு நம்ம சென்னை எடுத்துக்கிட்டோம், தமிழ்நாட்டுல சென்னை எடுத்துக்கிட்டோம் வச்சுக்கலாம். சென்னையில காந்த ஒதுக்கத்தினுடைய மதிப்பு எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா -1°8' மேற்கு. சோ இதுதான் வந்து காந்த ஒதுக்கம் சென்னையில. சோ தமிழ்நாடு தலைநகர்ல பாத்தீங்கன்னா காந்த ஒதுக்கத்தினுடைய மதிப்பு -1°8' மேற்கு அப்படின்ற மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து மிக குறைந்த மதிப்பு மைனஸ்ல இல்லைங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது காந்த சரிவு. காந்த சரிவு அப்படிங்கிறது இதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட கோணம் தான், அதாவது புவி காந்தப்புலத்திற்கும் காந்த துருவத்தினுடைய இடைத்தல கூறுக்கு இடைப்பட்ட கோணம் தான் என்ன சொல்றோம் அப்படின்னா காந்த சரிவு இன்க்ளினேஷன் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? என்ன சொல்றேன், புவி காந்தப்புலத்திற்கும் காந்த துருவத்தினுடைய இடைத்தல கூறுக்கும் இடைப்பட்ட கோணம் தான் என்ன சொல்றோம் அப்படின்னா காந்த சரிவு இன்க்ளினேஷன் மேக்னெட்டிக் இன்க்ளினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ அது பாத்தீங்கன்னா சென்னை பாத்தீங்கன்னா எவ்வளவு வந்து கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா அதே சென்னை பாத்தீங்கன்னா 14 டிகிரி 14 டிகிரி 16 மினிட். ஓகேங்களா? சோ இது வந்து சென்னையினுடைய காந்த சரிவினுடைய மதிப்பு. சோ இங்க பாத்தீங்கன்னா காந்த ஒதுக்கத்துக்கு -1°8' இருக்கு. சோ இந்த வேல்யூ கரெக்ட்டா ஞாபகம் வச்சுக்கணும், மாத்திக்க கூடாது. காந்த ஒதுக்கத்தினுடைய மதிப்பு வேற சென்னைக்கு, காந்த சரிவினுடைய மதிப்புங்கிறது வேற. ஓகேங்களா? ரைட். அடுத்து பாத்தீங்கன்னா புவி காந்தப்புல கிடைத்தல கூறு. புவி காந்தப்புல கிடைத்தல கூறு DH horizontal component of earth magnetic field அப்படின்னு சொல்லுவோம். இத என்ன சொல்றோம், புவி காந்தப்புல கிடைத்தல கூறு அப்படிங்கிறது படிக்கிறோம். மூணாவது கூறு, அதாவது காந்த துருவத்தளத்தின் கிடைத்தல திசையில் உள்ள காந்தப்புல கூறு தான் என்ன சொல்றோம்னா புவி காந்தப்புல கிடைத்தல கூறு. அதாவது காந்த துருவத்தளம், காந்தத்தினுடைய துருவத்தளம் இருக்கு இல்லையா, காந்த துருவத்தளத்தினுடைய கிடைத்தல திசையில் இருக்கக்கூடிய காந்தப்புல கூறுகள் தான் என்ன சொல்றோம் அப்படின்னா புவி காந்தப்புல கிடைத்தல கூறு அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? சோ அதுல ரெண்டு இருக்கு, ஒன்னு BH ஹரிசாண்டல் பொசிஷன் பார்த்தோம், இன்னொன்னு BB அப்படிங்கிறது வெர்டிகல். இதுல B ங்கிறது காந்தப்புலம். ஓகேங்களா? சோ கிடைத்தல கூறு அப்படிங்கிறது என்ன பண்றோம்னா BH அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதனுடைய வேல்யூ என்ன BE cos I. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செங்குத்து கூறு எடுத்துக்கிறோம், அது வந்து BB அப்படின்னு எடுத்துக்கிறோம் வெர்டிகல். சோ இது வந்து BE sin I அப்படிங்கிற மதிப்பு நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? சோ இரண்டு கூறுகளை பிரிச்சுக்கிறோம். இந்த வெக்டரோட கூறுகள் ரெண்டா பிரிக்கிறோம் இல்லையா, sin cos. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி BH BE cos I, BB BE sin I அப்படிங்கிற ரெண்டு கூறுகள் வந்து நமக்கு கிடைக்குது. கிடைக்கிறதும் செங்குத்து கூறு வந்து நமக்கு கிடைக்குது. சோ இந்த ரெண்டு சமன்பாடு இருந்துச்சுங்க, ரெண்டாவது சமன்பாடு ஒண்ணாவது சமன்பாடு வகுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. சோ நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா BD divided by BH BE sin I divided by BE cos I வந்து நமக்கு கிடைக்குது. சோ இதுல பாத்தீங்கன்னா BE என்ன ஆகும், கேன்சல் ஆகும். இப்ப sin by cos அப்படிங்கிறது என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மதிப்பு நமக்கு என்ன கிடைக்கும், tan கிடைக்கும். அப்போ tan I. அப்போ BD divided by BH அப்படிங்கிறது என்ன கிடைக்குதுன்னா tan I அப்படிங்கற ஒரு சமன்பாடு நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா?
அடுத்து பாத்தீங்கன்னா காந்த நடுவரை கோட்டினுடைய புவி காந்தப்புலம். சோ காந்தத்தினுடைய நடுவரை கோட்டு பகுதியில புவியுடைய காந்தப்புல மதிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இது நம்ம பூமி, இது வந்து ஒரு சட்ட காந்தம் எடுத்துக்கிறோம். இப்போ ரெண்டு வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல இணையாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம் அப்படின்னா θ = 0 டிகிரி. சோ இத கொண்டு போய் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த காந்த கிடைத்தல கூறு செங்குத்து கூறு சமன்பாடு இருக்கு இல்லையா, அதுல பிரதியிடுறோம். பிரதியிடும் பொழுது அந்த கிடைத்தல கூறு மதிப்பு குறையுதா அதிகரிக்குதா, அதே மாதிரி செங்குத்து கூறு மதிப்பு குறையுதா அதிகரிக்குதா, அதாவது சிறுமமா இருக்குதா பெருமமாக இருக்குதா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? எப்போ காந்த நடுவரை கோட்டி புவி காந்தப்புலம் இருக்கும் பொழுது தீட்டாவோட மதிப்பு எவ்வளவு இருக்கு? 0 டிகிரி இருக்கு. சோ அப்ப சமன்பாடுல பிரதியிடலாம். இப்போ வந்து கிடைத்தல கூறு பிரதியிடுறோம். கிடைத்தல கூறு என்னது? BH. அப்ப BH = BE cos φ. சோ இந்த I பல என்ன கொடுக்கணும்? 0 டிகிரி கொடுக்கணும் இல்லீங்களா? அப்ப இந்த 0 டிகிரி வந்து கொடுத்தா cos 0 வந்து என்ன? 1. அப்போ BH = BE அப்படின்னு கிடைக்கும். அப்போ பெரும மதிப்பு நமக்கு கிடைக்குது. எங்க கிடைத்தல கூறு மதிப்புல. அப்ப செங்குத்து கூறு இருக்கு இல்லையா, அந்த சமன்பாடு எடுத்துக்கோ. அப்போ BD இந்த இடத்துல இருக்குது BE sin I அப்படின்னு கிடைக்குது. சோ இதல பாத்தீங்கன்னா அதே மாதிரி sin I க்கு பதிலா என்ன பண்றோம்? I க்கு போறோம், இது θ டிகிரி என்ன கொடுக்கிறோம்? 0 டிகிரி கொடுக்கிறோம். அப்ப I க்கு நம்ம 0 டிகிரி நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படினா sin 0 0. அப்போ இந்த மொத்த மதிப்பு என்ன எழுது? சுழி மதிப்பு எழுது. அப்போ செங்குத்து திசைக்கு இருக்கக்கூடிய செங்குத்து கூறு மதிப்பு என்ன எழுது? சுழி மதிப்பு எழுது. BD = 0. அப்ப கிடைத்தல கூறு பெரும மதிப்படைகிறது, செங்குத்து கூறு சுழி மதிப்படைகிறது. எங்க? காந்த நடுவரை கோட்டினுடைய புவியினுடைய காந்தப்புல மதிப்பு. அப்ப இன்னொன்னு எடுத்துக்கிறோம். இன்னொன்னு எடுத்துக்கிறது பாத்தீங்கன்னா காந்த துருவதளங்களில் புவி காந்தப்புலம். சோ என்ன பண்றோம்? காந்தத்தினுடைய துருவதளங்களை எடுத்துக்கிறோம். இங்க நடுவரை கோட்டு பகுதியில் எடுத்துக்கிறோம். இங்க என்ன எடுத்துக்கிறோம்? துருவதளங்களுடைய புவி காந்தப்புல மதிப்பு எடுத்துக்கிறோம். சோ அதே மாதிரி பூமி சட்ட காந்தம் எடுத்துக்கிறோம். ரெண்டு பேருக்கு பாத்தீங்கன்னா செங்குத்து கோணத்தை உண்டாக்குது. அப்போ θ = 90 டிகிரி. செங்குத்துனால 90 டிகிரி நமக்கு தெரியும் இல்லைங்களா? அப்ப அதே மாதிரி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கிடைத்தல கூறுலையும் செங்குத்து கூறுலையும் அதோட மதிப்பை பிரதியிடுறது, கோணத்தோட மதிப்பு 90 டிகிரிங்கிறது. இப்போ இந்த கிடைத்தல கூறு எடுத்துக்கிறோம் சமன்பாடு BH = BE cos φ. அப்ப இந்த I யோட மதிப்பு எவ்வளவு இருக்கு? 90 டிகிரி போட்டு நம்ம பிரதியிட்டோம் அப்படின்னா cos 90 ங்கிறது 0. அப்போ இந்த மொத்த மதிப்பு என்ன மதிப்படையுது? சுழி மதிப்படையுது. அப்போ BH = 0. கிடைத்தல மதிப்பு சுழி ஆயிடுது. அப்படியே நேர்மாறா இருக்கு. இங்க கிடைத்தல மதிப்பு பாத்தீங்கன்னா பெருமமா இருக்கு, அதே கிடைத்தல மதிப்பு என்ன ஆயிடுச்சு? சுழி ஆயிடுச்சு. அப்ப இந்த பக்கம் பாருங்க, அடுத்து பாத்தீங்கன்னா செங்குத்து கூறு. அப்போ BD = BE sin I அப்படிங்கறது செங்குத்து கூறு எடுத்துக்கோம் இல்லையா? அப்ப செங்குத்து கூறுல θ = 90 டிகிரி அப்படினு பிரதியிட்டோம்னா sin 90 மதிப்பு என்ன? 1. அப்போ BD = BH. அப்ப செங்குத்து கூறு மதிப்பு பாத்தீங்கன்னா பெருமமா கிடைக்குது. ஏற்கனவே பாத்தீங்கன்னா நம்ம என்ன கிடைச்சு? செங்குத்து கூறு சுழியா கிடைச்சு. அப்போ இதுக்கு அப்படியே எதிர் மதிப்பு நமக்கு இதுல கிடைக்குது. சொல்லுறீங்களா? சரி. சோ இந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னா இது தொடர்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு சிறிய எடுத்துக்காட்டுகளை நம்ம பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 3.1. சோ என்ன கொடுத்திருக்காங்க அப்படி பாத்தீங்கன்னா புவி காந்தப்புலத்துடைய கிடைத்தல கூறு BH 0.15 G, அதாவது G அப்படிங்கிறது குறிக்கிறது பாத்தீங்கன்னா காஸ். ஓகேங்களா? காஸ் அப்படிங்கிறது அதாவது ஒரு காஸ் என்பது 10⁻⁻⁴ டெஸ்லா மதிப்பு கொண்டது. ஓகேங்களா? இதுல G ங்கிறது காஸ் குறிக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா செங்குத்து கூறு கொடுத்திருக்காங்க BD, அதோட மதிப்பு வந்து 0.26 காஸ். இப்போ அவங்க என்ன கேள்வி கேக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 காந்த சரிவு கோணம் I எவ்வளவு இருக்கும்? தொகுவையின் காந்த கோணத்தின் மதிப்பு B ஓட மதிப்பு எவ்வளவு இருக்கும்? அதாவது கிடைத்தல கூறு செங்குத்து கூறு கொடுத்துட்டு அதுல வந்து காந்தத்துடைய சரிவு கோணமும் தொகுவையின் காந்த கோணத்தின் மதிப்பு எவ்வளவு இருக்கும்னு சொல்லி கண்டுபிடிச்சு சொல்றாங்க. சோ இது பாத்தீங்கன்னா காந்த சரிவு கோணம் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். சோ அதுக்கான சமன்பாடு நம்ம படிச்சோம் இல்லீங்களா? tan I = BD/BH அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேங்களா? இதுல BD BH கொடுத்தாங்க. அப்ப BH அப்படிங்கிறது 0.15 cos, BD = 0.26. அப்போ tan I அப்படினா = BD மேல 0.26, BH மேல 0.15 இல்லீங்களா? சோ ரெண்டையும் நம்ம என்ன பண்றோம்? வகுக்கிறோம். இந்த வகுத்துக்கு நம்ம என்ன கிடைக்குதுன்னா 1.732 அப்படின்னு கிடைக்குது. tan I அப்படியே இருக்கு. இப்போ என்ன வேணும்? I வேணும். அப்ப I மட்டும் வச்சிட்டு tan அங்க கொண்டுறோம். tan அங்க கொண்டுறோம்னா tan இன்வெர்ஸ் மாதிரி. ஓகேங்களா? அப்ப I = tan inverse of 1.732 1.732. சோ இது வந்து என்ன பண்றோம்? tan 1.732 வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படினா எவ்வளவு கோணம் கிடைக்கும்னா I = 60 டிகிரி அப்படின்னு கிடைக்குது. சோ இந்த கோணம் கண்டுபிடிக்கிற முறை வந்து புத்தகத்திலே பின்பகுதியில் இருக்கு. நேச்சுரல் டான்ஜென்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. அந்த இடத்துல tan உடைய 1.732 க்கு நேரா எவ்வளவு டிகிரி கோணம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 60 டிகிரி கோணம் இருக்கு. சோ அப்ப நம்ம கண்டுபிடிச்சோம் காந்த சரிவு கோணம் அப்படிங்கற மதிப்பை கண்டுபிடிச்சோம் I = 60 டிகிரி.
அதுக்கு நமக்கு என்ன தொகுபையின் காந்த புலத்தை கண்டுபிடி அப்படின்னு சொல்றோம். தொகுபை அப்படின்னா என்ன அர்த்தம்? இடைவெளி ஒரு செங்குத்து கூறு ரெண்டு மதிப்பு நமக்கு புரியும் இல்லைங்களா? அப்போ BB √BH² plus BB² அப்படின்னு கிடைக்குது. ஓகேங்களா? சோ BH ஓட மதிப்பு நமக்கு தெரியும் 0.15 அப்போ ஹோல் ஸ்கொயர் பிளஸ் BB ஓட மதிப்பு நமக்கு தெரியும் 0.26 அது ஹோல் ஸ்கொயர். இப்போ என்ன பண்றோம்? 0.15 ஸ்கொயர் பண்ண அப்படினா 0.0676 அப்படின்னு கிடைக்குது. ஓகேங்களா? இந்த மதிப்பு அதே மாதிரி 0.26 ஸ்கொயர் பண்ணோம் அப்படினா என்ன கிடைக்குது? 0.0225 கிடைக்குது. சோ இந்த ரெண்டு மதிப்பையும் நம்ம கூட்டுறோம். கூட்டுனா எவ்வளவு கிடைக்குதுன்னா 0.0900 கிடைக்குது. சோ இதுக்கு நம்ம ரூட் எடுத்தோம் அப்படினா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா b = 0.300. சோ மோர் ஆர் லெஸ் ஈக்குவல் எதுக்கு சமம் அப்படினா b = 0.3 காஸ். அதாவது தொகுபையின் காந்த புலத்தின் மதிப்பு b = 0.3 காஸ் என்ற மதிப்பு நமக்கு கிடைக்குது. சோ நமக்கு கொடுத்த ரெண்டு கேள்விக்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். திருப்பி சொல்றேன், g என்பது காஸ் அப்படிங்கிறது குறிக்குது. ஒரு காஸ் என்பது 10⁻⁻⁴ டெஸ்லா. ஓகேங்களா? மீண்டும் அடுத்த வகுப்புல பார்க்கலாம். நன்றி.